பிளாக்ஸ்ல ஸ்டீலியோ பிரைன் ராட்ல அட்மின் அபிஸ் பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை டாக்கோ டியூஸ்டே நடக்கும் பாத்தீங்களா, அதை ரெக்கார்ட் பண்ணலான்றதுக்காக நான் மட்டும் தனியா வந்திருக்கேன். ஏன்னா காலையில இப்போ வந்து மணி 4:30 மணிக்கு அபியூஸ் வந்து போட போறாங்க, அட்மின் அபியூஸ். ஸோ அந்த டைம்ல நான் அலாரம் வச்சு இதுக்காக நான் எழுந்து உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குட்டியத்தால எந்திரிக்க முடியாது, அவன் தூங்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஸ்கூல் வேற இருக்கு, அதனால அவனால வர முடியாது. இன்னைக்கு அட்மின் அபியூஸை நான் மட்டும் தனியா தான் பண்ண போறேன். உங்களுக்காக அலரெல்லாம் வச்சு எழுந்திருக்கேன். அதனால மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் இதெல்லாம் வந்து மறக்காம பண்ணி விட்டுருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட பேஸ் இன்னைக்கு ஃபுல்லா எம்டியா இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து போய் பத்திரமா வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ நம்மளோட இன்னொரு அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பெட்டெல்லாம் பத்திரமா இருக்கு. நம்ம பேச வந்து ஃப்ரீயா வச்சுக்கிட்டா தானே இப்போ நிறைய டாக்கோ போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எடுத்து ஓபன் பண்ணி நம்மளுக்கு ஏதாவது பெட்டரா கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். தம்பி வந்துட்டாரு, வெல்கம் டு டாக்கோ டியூஸ்டே. ஓகே வந்துட்டோம். ஆனா விடிய கால 4:30 மணிக்கு போடுறது கொஞ்சம் ஓவரு. அதர் கண்ட்ரி பிளேயர்லாம் விளையாடணுன்றதுக்காக போடுறாங்க. இருந்தாலும் நம்ம அலர வச்சு நம்ம பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கோம். குட்டியத்து வரல நான் தெளிவா சொல்லிட்டேன். இருந்தாலும் கமெண்ட்ல வந்து குட்டியத்து எங்கன்னு கேட்டுட்டு இருக்காதீங்க. ஸோ போட்டாங்க, வருது டாக்கோ லக்கி பிளாக் வருது, 3 வருது. ஆனா எதுவும் பியூட்டஸ் இல்லாம வருது. இப்போ வரைக்கும் சொடக்கு போடல, இப்பதான் வந்திருக்காங்க. இன்னொன்று வருது, இன்னும் 3 போடுங்க அள்ளி போடுங்க. ஒரு பக்கம் விஷயம் பண்ணிட்டு 3 அனுப்புறாங்க, லோஸ் அனுப்புறாங்க. 3 லோஸ், அப்புறம் 3 குட்டியா 2-3 அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்த 3 பேர்ல இவன் மேல மியூட்டேஷனே விழவே இல்லை, இவன் மேலேயும் மியூட்டேஷன் விழவே இல்லை. இவன் மேல மட்டும் பபுள் ஜம்ப் போயிருக்கு. இவனா போயிட்டு வந்திருக்கு பபுள் ஜம்ப்ல. ஓகே இவனையும் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் லோஸ் வந்துட்டு இருக்கு, லோஸ் டாக்கோ லக்கி பிளாக்ஸ். ஸோ இவனையும் வாங்கிடுவோம். குட் லக். WRL 90 தான் ஸ்டாக் இருக்குதா, அதை வாங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எங்க இருந்து வாங்குறது, 4 பேட்டு நம்ம கிட்ட இல்லவே இல்லை. இவனும் பபுள் ஜம்ப்ல போயிருக்கானா? கொடுத்து தாண்டா இருக்கேன். அடடா ஓடிட்டாங்க. என்னங்க இது, அமுக்கணுங்க. அடடா 2 பேட்டு ஒட்டிட்டு போகுது போல இருக்கு. ஆஹா எடுத்த ஒண்ணு மிஸ் ஆகி போச்சுங்க. எடுத்த ஒண்ணு மிஸ். இன்னைக்கு என்ன மிஸ் பண்ண போறேன்னு தெரியல. திரும்ப லக்கி பிளாக் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே இதுவே கடைசியா வச்சுக்கணும், இதுக்கப்புறம் எதையும் மிஸ் பண்ண கூடாது. ஐயோ அட்மின் லக்கி பிளாக் வந்து நிக்குதுங்க. இந்த சைட்ல கொஸ்டின் மார்க் போட்டு ஒருத்தன் போறான், அவன் நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் முன்னாடியே வாங்கிடுவோமா. லக்கி பிளாக் டாக்கோ விழுந்துருக்குது மண்டையில. ஓகே இவங்கெல்லாம் இங்கேயே வாங்கிடுவோம். லாஸ்ட் வரைக்கும் போனா பிரச்சனையா இருக்குது, குட்டி எடுத்து வேற இல்லை. திடீர்னு நம்ம பேஸ் வேற ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதான். இப்போ பபுள் ஜம்ப்ல போயிருக்கான் டைமண்ட். சூப்பரு. ஓகேடா செல்லம். வாங்கிட்டேன்டா. என்னங்க இது, வாங்குறேன் காணாம பண்ணிருக்கேங்க. நானே தூக்க கழகத்துல விளையாடிட்டு இருக்கேன். இவங்க வேற பாத்தீங்கன்னா கொடுத்தா போக மாட்டேன்றாங்க. போங்கடா அப்பா, எதையும் மிஸ் பண்ணல. அந்த 1 மட்டும் மிஸ் ஆகி போச்சு. இஃப் யூ ஆர் போட்டோ சென்சிட்டிவ் ஓகே வெளியே போயிருங்க, கேம் விட்டு வெளியே போடா. ஐயோ ராசுகள் அப்படின்னு சொல்லி துரத்துறான். போட்டோ சென்சிட்டிவ் கண் ஒரு மாதிரி பிரச்சனையா இருந்தா இப்பயே கிளம்பிடுங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல பிளாஷ் லைட்லாம் ஜிகு மினுக்க போகுது. நான் வந்து சொடக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த லக்கி பிளாக்லாம் ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே சொல்றேன், இது மேல மியூட்டேஷனே உள்ள கண்டிப்பா இதெல்லாம் ஒர்த்தா எதுவும் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். மியூட்டேஷன் வேற இல்லைன்றதுனால வேல்யூபிளா எதுவும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஓபன் பண்றது காட்ட முடியுமான்னு தெரியல. வீடியோ ரொம்ப லென்த்தா வந்துடக்கூடாது, அதனால வீடியோ கொஞ்சம் சுருக்கணுன்ற ஐடியால தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதனால பாத்தீங்கன்னா ஏதாவது வேல்யூபிளா வந்துச்சு நான் மட்டும் காட்டுறேன். இதெல்லாம் மியூட்டேஷனே உள்ளது பாருங்க. 45K 165K இவங்க எல்லாம் எதுக்கு? எனக்கு 3 மில்லியனுக்கு மேலதான் பெட்டே வேணும். அட்லீஸ்ட் 4 மில்லியனுக்காவது இருக்கணும் ஒரு பெட்டு. அது இல்லாம வந்துச்சுன்னா வேஸ்ட் ஆகி போயிடும். இவங்களை வேற நிறைய வாங்குறதுனால நம்மளால சேல் பண்ண இருட்டாக்கி விட்டாங்களே. ஆஹா போட்டோ சென்சிட்டிவ் சொன்னால அதை போட்டு விட்டான். எல்லாருமே விற்கணும் பாருங்க, கஷ்டப்பட்டு எடுத்து எல்லாரையும் வித்துக்கிட்டு வேற இருக்கேன். எல்லாருமே ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்களே. இவன் எவ்வளவு? 13 மில்லியனுங்க. சூப்பர். குரோக்கடைல் 13 மில்லியன். வெறும் டாக்கோஸ் மட்டும் தான் விழுந்திருக்கு அவன் மேல. ஓகே இப்போ எடுத்ததுல ஒரு நல்ல பெட்டு கிடைச்சிருக்கு. அதுவும் குரோக்கடைல் குட்டிங்க, லோஸ் குரோக்கடைல்ஸ் குட்டிங்க கிடைச்சிருக்கு. 13 மில்லியன். சூப்பர். 4 மில்லியனுக்கு மேல பெட்டு கிடைச்சாலே போதும். சுத்தி இருந்தவனுக்கு 13 மில்லியன்றது அதிகம் தான். இங்க பாருங்க, அதுக்குள்ள பேசிய புல் ஆகி போச்சு. இப்பதாங்க எட்மின் பீஸே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளாக்ஸை போட்டு பேசியே புல் ஆகி போச்சு. இதுதான் குட்டி எடுத்து இருக்கணும்ன்றது. There will be a turkey that will spawn randomly in server until okay ரேண்டமா தான் ஸ்பான் ஆகுமா. அந்த தேங்க்ஸ் கிவிங் ஈவெண்ட்ல வந்து டர்க்கின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ரேண்டம் சர்வர் தான் வருமா. அது வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சமா, நான் 5 லட்சம் கிட்ட இருக்குதான். ஓகேவா, அது வந்து லக்கி சர்வருக்கு தான் வருமா. நம்ம சர்வர் வந்து லக்கி சர்வரான்னு தெரியல. போன வாட்டி நம்ம சர்வர் லக்கி சர்வரா இருந்துச்சு. அந்த மாதிரி தான் லாஸ்ட் காம்பினேஷன் வந்துச்சு நம்மளுக்கு. டர்க்கி கம்ஸ் டு யுவர் சர்வர் குட் லக். ஓகே வந்துச்சுன்னா குட் லக் அப்படின்றாங்க. கம்பல்சரி வரும்னு சொல்லல. ஓகேங்களா, கம்பல்சரிலாம் வராது. ஒருவேளை உங்க சர்வர்
சர்வர் லக்கியா இருந்தா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாப்பி தேங்க்ஸ் கிவிங் டு எவ்ரி ஒன். ஓகே, தேங்க்ஸ் கிவிங்ன்றது பாரில ஏதோ கொண்டாடிட்டு இருக்கேன் உங்களுக்கு, அது என்னன்னே தெரியல. ஓபி ஆல் ஹேவ் எ ஃபன் வித் யுவர் ஃபேமிலி. எல்லா பாக்கியம் ஓப்பன் மட்டும் கொடுத்துட்டு குடுக்கணும் வெளியே ஓடி வந்துட்டா என்ன வந்திருக்கு? 165K வேஸ்ட், 60K வேஸ்ட், 160K டும் சகுர் குட்டிங்க கிடைச்சிருக்கு, அதுவும் வேஸ்ட். அதுக்கப்புறம் இதுவும் வேஸ்ட், இதுவும் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட் ஆகாது. போதுங்க, போட்டிருக்காங்க சீக்கிரம் இவனெல்லாம் வித்துட்டு போயிடுவோம். இவங்க எல்லாம் வேஸ்ட் பெட்டுங்க தான், இவங்கெல்லாம் வித்துட்டு ஓடிடுவோம். அடுத்து ஸ்பான் ஆயிடுச்சு, விட்டுறாதீங்க. எப்போ என்ன வருதுங்க? டைமண்ட்ல வருதுங்க ஒண்ணு. ஓகே, டைமண்ட்ல வரான் ஒருத்தன், இவனை அனுப்பிடுவோம், இவனையும் நம்ம பேசுக்கு அனுப்பிடு. 2 மியூட்டேஷன் அவனுக்கு. ஓகே, இவன் நல்லா கிடைப்பான்னு நினைக்கிறேன். டைமண்ட் 2 மியூட்டேஷன் போட்டிருக்காங்க. ஒரே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமான வெறும் இதுவாக தான் நிறைய போடுவாங்க போல இருக்கு. பெட்டை தவிர பிளாக்ஸ் நிறைய அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் தாக்கோ டியூஷன் வச்சிருக்காங்களோ. இங்க பாருங்க, பிளாக்ஸ் தாங்க அதிகமாக போகுது. இந்த பக்கத்துல போற பிளாக்ஸ் எல்லாம் வாங்க சொல்லாதீங்க, அவனெல்லாம் வாங்க மாட்டேன். பித்திக்கல் பிளாக்ல வாங்குங்கன்னு சொல்லாதீங்க. அவன்லாம் டைம் வேற ஓடும், பேஸ் ஃபுல் ஆயிடும். டைம் போய் 10 நிமிஷம் உட்காந்துருவானுங்க, போய் பேஸ்ல போய் தங்கிடுவாங்க. ஆல்சோ ஆன் சாட்டர்டே வி ஆர் ஆடிங் எ ரேடியோஆக்டிவ் அட்மின் மிஷின். ஓகே, அடுத்த அப்டேட் சாட்டர்டே வருதான். சாட்டர்டேல வந்து ரேடியோஆக்டிவ் அட்மின் மிஷின் ஒன்று கொண்டு வராங்களாம். ஆமா, அது எதுக்கு அதை போடுறாங்க? ஐ வில் randomly pick admin abuse events and brain rot to spawn every hour. என்னங்க இது புதுசா ஏதோ ஈவென்ட் ஏதாவது போட போறாங்களா? அவர்லி ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சம்மி ஏதோ அடுத்த வாரம் சம்பவம் பண்ண போறான் போல இருக்கு. ரேண்டம் ஈவென்ட் அட்மின் அபிஷன் போட்டு வச்சிருக்கான். என்னன்னு தெளிவா புரியல. வேற ஏதாவது சொல்றான்னு பார்க்கலாம். சமி வான் டூ டாக்கோஸா? எனக்கே டாக்கோஸ் வேணும். டாக்கோஸ் பிளாக்ஸை போட்டிருக்கான். சமி கிட்ட வந்து நம்ம டாக்கோஸ் பிளாக்ஸ் எல்லாம் கொடுக்கணும்ல, அது வந்து அவன் வந்திருக்கான். இப்போத்துக்கு ஒரே ஒரு பிட்டு தான் கிடைச்சிருக்கு. 2.2 மில்லியன் நம்மளுக்கு கம்மி, அதனால இவன் சேல் தான். இடத்த அடைச்சு கூடாது. இன்னும் நிறைய லக்கி பிளாக் வந்து நம்மளுக்கு ஸ்பான் பண்ணுவாங்க. ஸோ இவனும் சேலு ஒன்னே ஒன்று தான் கிடைச்சிருக்கா இப்போ வரைக்கும். ஆனால் எல்லாமே பார்த்தீங்களா, எல்லாமே வந்து ஸ்பின் பண்ணுற மாதிரி வந்து எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு பெட்டு கூட எடுக்கவே இல்லை. ஃபிஷிங் பண்ணணும், ஃபிஷிங் வேற பண்ணி ஆகணுமே. ஃபிஷிங் பண்ணுறதுக்கே டைம் கொடுக்க மாட்டேறீங்க. இதை கட்டி தொங்க விட்டாங்க, ஸ்டாரை கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க. அதை வேற அடிச்சு உடைக்கணும், ஸ்பானை வேற பார்க்கணும். தனியாக உட்காந்து எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல இவனை உடைச்சிருவோம். இவனுக்குள்ளதான் மரியாச்சின்னு ஏதோ ஒன்று கிடைக்கும். 12 மில்லியன் பெட்டு வேற. மியூட்டேஷன் விழுந்துச்சுன்னா நல்லா இருக்கும். முதல்ல கிடைக்கிறான். நம்ம என்னங்க அது ஏதோ இதாங்க இது நடுவில் பர்பிள் கலர்ல ஏதோ லைட் மாதிரி எரியுது. என்னதுங்க இது ஏதோ வரப்போதா? உடைக்கவே இல்லை, மறைஞ்சு போச்சு. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நடுவில் திடீர்னு கலரா ஏதோ ரவுண்டா வந்துச்சு, திடீர்னு மறைஞ்சு போச்சு. இதுக்குள்ள இருந்து எதுவும் கிடைக்கவே இல்லை. நீங்க பண்ற வித்தையெல்லாம் பார்த்துட்டு ஏதோ பெருசா கிடைக்க போகுதுன்னு நினைச்சேன், ஒண்ணுமே கிடைக்கவே இல்லையா? சீக்ரெட் பிரெயின் ராட் டோ சகூர் வராரு. 2.2 மில்லியனா? ரொம்ப கம்மியா இருக்கீங்களே, கொஞ்சம் வேலை ஏற்றி விடுங்க. 2.2 மில்லியன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ப்ளீஸ் ஏதாவது மியூட்டேஷன் போட்டு விடுங்க, இல்லைன்னா அவனை வாங்க முடியாது. மீன் பிடிக்கும் போது இதுதான் கிடைச்சது. மீன் பிடிச்சிட்டு தான் இருக்கேன். நடுவில் நான் உங்களுக்கு எடிட் பண்ணுறதுனால உங்களுக்கு தெரியல. அப்புறம் மீனே பிடிக்கலன்னு சொல்லிடாதீங்க. இவங்களாம் மீன் பிடிக்கும் போது கிடைச்சவனுங்க தான். ஸோ இவங்களாம் வித்துருவோம். டோ சகூர் மட்டும் தான் இப்போ லக்கி ட்ரக் டாக்கோ லக்கி பிளாக். 9 மில்லியனா? இங்கதான் வந்து இது 9 மில்லியனுக்கு எப்படி போனா இவன்? ஓஹோ மை காட். ஓகே, 9 மில்லியன் வந்திருக்கு. கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும். வேற ஏதாவது விழுதா பார்ப்போம். வேற ஏதாவது விழுதா? 9 மில்லியனை தாண்டி 10 மில்லியனுக்கு எங்கேயாவது போதா? டோட்டோ சகூர் 9 மில்லியன் வாங்கியாச்சு. போ செமி கேவே 1 ரேடியோ ஆக்டிவ் ஸ்பின்னு. மொத்தம் 3 ஸ்பின்னு கொடுத்துருக்கான். ஸ்பின்னு பண்ணுவோம் இருங்க, அதுக்கு அவசரம் இல்லை. பிளாக் வர அனுப்பியிருக்கான். இந்த வருது பாருங்க. என்ன மியூட்டேஷன் இது? இதுதாங்க இந்த மியூட்டேஷன் தாங்க. அப்போ ரெயின்போ கலர்ல ஏதோ விழுந்துச்சு. இந்த மியூட்டேஷனே தான். 3 பேர்ல வரணும். இந்த வரான். ஓகே, 3 பேர். தம்பி ஈலாம் கரெக்டாக தான் அமுக்கிறேன். ஓடுங்கடா. ஐயோ, 2 பேரா உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த 8 வேற எக்ஸ்ட்ராவா. இவன் வேற நடுவில் கொடுக்காது. யார் 2 பேரா ஒட்டின்னு வரானுங்கன்னே தெரியலையே. இவங்களை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். தம்பி, இவங்க குறுக்கால வரும்போது நீ ஏன்னா தம்பி வர போடுறா தம்பி. வெறும் 9 ருபீஸ் தான். இங்க பாருங்க, மில்லியன்ல பெட்டு கிடைச்சாலே டெலிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். 9 ருபீஸ் 15 ருபீஸ் எல்லாம் கிடைச்சிருக்குது. சமி சரக்க போட்டுட்டாரு. சரி, ஓகே, 2வது பெட்டு கிடைச்சிருக்கு. இந்த வாட்டி நம்மளுக்கு பிளாக்ல இருந்து கிடைக்காம டேரக்டா பெட்டா அமுச்சு வச்சிருக்காங்க. 2 மில்லியன்ல அமுச்சு வச்சது நல்ல வேலையா. அது மேல மியூட்டேஷன் விழுந்து அது வந்து 9 மில்லியனுக்கு போயிடுச்சு. நல்ல பெட்டு 9 மில்லியன்றது. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு 2 நல்ல பெட்டு கிடைச்சிருக்கும். இவனை சேல் பண்ணி ஓகே, அந்த இது முதல்ல கொண்டு போய் மேலே வச்சுட்டேன் பத்திரமா. திரும்ப வந்துட்டானா இவன்? இன்னும் திரும்பவுமா? இப்பதானே உடைச்சேன்.
இப்போ உடச்சு போறோம் கூட திரும்ப வந்துகிட்டு இருக்க. இதுல ஒரே ஒரு டைம் லக்கியா கிடைச்சது, அதுக்கப்புறம் ஒன்றும் கிடைச்ச மாதிரியே தெரியும். இந்த வாட்டி ஏதாவது கிடைக்குமா? இந்த வாட்டி இவனா டைனோசர் மண்டையன் போயிட்டு இருக்கான், ரொம்ப கம்மியா இருக்காங்க. 1 மில்லியன் கூட வேல்யூ இல்லைங்க. அவனை வாங்கி என்ன பண்றது? ஐயா ஒண்ணுமே கிடைக்கல. 60K WRL லெஃப்ட். அது கம்மியாகினே வருது. யார் தான் வாங்குறாங்க தெரியல. அது பாட்டுல கம்மியாகினே வந்துனுக்குது. என்னென்னவோ கேட்கறாங்க. இதுல எதுவுமே என்கிட்ட லாஸ்ட் 6-7 மட்டும் தான் இருக்குது. மற்ற அந்த குரோக்கடைல் இருக்கு, 2 தான் இருக்கு. 4 கேட்கறான். அது போட்டாலும் அதுல ஓபியா கிடைக்குமா? WRL வேல்யூ கொடுக்குமா? 6-7 லாஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. அது 250 மில்லியனுங்க என்கிட்ட இருக்குது. அதை போய் நான் கொடுப்பானா? அவங்க ஒருவேளை WRL கம்மியா கொடுத்துட்டானா என்ன பண்றது? 250 மில்லியன் இருக்க ஒரே பெட்டு, நல்ல பெட்டு என்கிட்ட அதுதான் இருக்கு. அதை போய் கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதை கொடுக்கவே மாட்டேன். WRL-க்காகலாம் எனக்கு 6-7 தான் பிடிக்கும். அதனால 6-7 வச்சுக்கிறேன். 3 பேர்ல வந்திருக்கணும், 2 பேர் தான் வந்திருக்காங்க. தான் வராங்க. ரொம்ப லேட்டா வந்துட்டு இருக்காது. மியூட்டஸ் எல்லாம் போட்டு வந்துகிட்டு இருக்கான் ஒருத்தன். சீக்ரெட் ரெயின் ராட் வேற ஒன்று போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கணும். எவ்வளோ ஸ்லோவா வந்துட்டு இருக்க பார்த்தீங்களா? பபுள் மிஷினுக்குள்ள போயிட்டு வந்தாலே கொஞ்சம் லேட் ஆக்கிடுறாங்க. ஓகே, 3 பேர் போட்டாங்க, 3 பேரே வாங்கியாச்சு. இட்ஸ் ரெய்னி சாக்கோஸ். ஜாப் சகூர் 700K லக்கி பிளாக்ஸ் தான் அனுப்பிட்டு இருக்காங்க. ஒரு டாக்கோஸ் ஜூஸ்னா ஒரு பிளாக் தான் நிறைய அனுப்புவாங்க பொழுது. ஓகே எனக்கு இப்பதான் புரியுது. இவனுங்க சனிக்கிழமைலாம் நிறைய கொஞ்சம் பெட்டு போட்டு கொஞ்சமா பிளாக் அனுப்புறாங்க. டாக்கோ ஜூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க பிளாக்ஸ் தான் அதிகமா அனுப்புறானுங்க. ஜாப் சகூர் 700K தான், கம்மியா தான் இருக்கான். சும்மா வாங்குறேன், போற வழியெல்லாம் வந்தாலே ஏதாவது மியூட்டஸ் விழுந்து அதுல ஏதாவது வேல்யூ வருதான்னு பார்ப்போம். அப்படி வராம வெறும் 700K பேஸ் வரைக்கும் வந்து உட்காந்துட்டானா வித்துருவேன். அவ்வளவுதான். அவன் தலையில எதுவுமே விழவே இல்லை. அப்படியே தான் வந்து வந்திருக்கான். எதுவுமே உருப்படியா கிடைக்கலையே. இப்போதைக்கு 2 பெட்டு கிடைச்சிருக்கு. அதை வச்சு சமாளிச்சவனு போல இருக்கு. வேற ஏதாவது போடுங்க சாமி, பேச போடுங்க. பேசையே போட மாட்டேன்றாருப்பா. இதெல்லாம் வாங்க மாட்டேன் பாருங்க. இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க. இந்த பிரெயின் ராட் கார்டு, மித்திக்கல், அந்த பிளாக்ல நான் வாங்கவே மாட்டேன். சீக்ரெட் பிளாக் வாங்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்கோ அட்மின் பிளாக் அந்த மாதிரி தான் நம்ம வாங்குவோம். இந்த சாதா பிளாக்லாம் வாங்க மாட்டேன். அதை வாங்கி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதை பாருங்க, அதை போயிட்டாவன். இந்த இவனை வேணா வாங்குறேன். இவனை வாங்கி நீ கூட ட்ரை பண்ணுவேன். இந்த பாருங்க ரெட் கலர், எல்லோ கலர், இவனெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன். ஒன்லி டாக்கோஸ். நீங்க 2 பேரும் அப்படியே போங்கடா, வீட்டுக்கு போங்கடா. இந்த பக்கமே வராதீங்கடா. எதுக்குடா வரீங்களா நீங்களா? ஏஸ்டா வந்துகிட்டு இருக்கீங்க. இவங்களெல்லாம் வாங்கிடுவோம். எவ்வளோ பேசுக்குள்ள ஆயிடும் போல இருக்கே. பேசல இடம் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. ஐயோ, ஒரேடியா போட்டு விட்டுறாங்க. இவன் வேற கொஞ்சம் கேப் விட்டாது போறானா? எல்லோ கலர்ல ஒருத்தன் போயிட்டு இருக்கான். கோல்டு இமிடேஷன் பபிள் மிஷின்ல இருந்து ஒருத்தன் போயிட்டு இருக்கான். கண்டிப்பா பேசுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். வந்த வரைக்கும் எல்லாரையும் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாரையும் ஓபன் பண்ணுவோம். ஃபுல்லா பேஸ் ஃபுல்லாவே ஒரே இதுவா தான் இருக்கு. டாக்கோ பிளாக்கா தான் இருக்குது. டாக்கோ டியூஷன் சொல்லி மொத்தத்தையும் அதையா போட்டு விட்டானுங்க. ஆனா ஒண்ணும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரியே தெரியலையே. வெறும் 480K பேஸ் 2. இவன் என்னடா வேல்யூ எவ்வளோடா? கைஸ் ஆல்ரெடி ஸ்பான் போத்து சிக்லே தேரா பிசிக்கலே தேராவா? சிக்லே தேராவா? இட் வாஸ் ஒன் டைம் திங்கா. ஏதோ லக்கி சர்வர்ல மட்டும் ஸ்பான் பண்றாங்களா? சிக்லே தேராலாம் எதுவும் வந்த மாதிரி எனக்கு நோட்டிபிகேஷனே வரலையே. யார ஏதோ சர்வருக்கு போனதை பத்தி இங்க சொல்லிட்டு இருக்கான் போல இருக்கு. குட் லக் கெட்டிங் லாஸ்ட் சீக்ரெட். ஷோ மீ இஃப் யூ டு லாஸ்ட் சீக்ரெட். என்ன பேசலான்னு புரியல. குட்டியர்த்து இருந்தாவது டவுட் கேட்கலாம். இந்த குட்டியர்த்து மணி எனக்கு தான் அதெல்லாம் தெரியும். இந்த சீக்ரெட் இதெல்லாம் ஏரியா சீக்ரெட் லக்கி பிளாக். அனுப்புங்க. எங்க எடுத்தது எதுவுமே உருப்புள்ள. எல்லாமே இதுவே இவனும் பேசலாம். எடுத்து கஷ்டப்பட்டு எடுத்து பை பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கேன். மேல வேற இருக்கு. இன்னும் மேல இருக்கு. இதுக்கும் மேல வேற இருக்கு. எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் போவோம். சீக்ரெட் லக்கி பிளாக் இப்பதான் ஸ்பான் பண்ணிருக்காங்க. அவன் வரணும். சீக்ரெட்டா லோஸ் தரலேரோ அவன் வந்துகிட்டு இருக்கான். குட்டி அவனால எதுக்கு ஸ்பான் பண்றாங்க? லவாக்கா என்னத்துக்கு லவாக்கா? சரி விடுங்க, அவன் எதையும் பண்ணிட்டு போறான். டாக்கோ பிளாக் வருதா? அதுல ஏதாவது உருப்படியா கிடைக்குதான்னு பார்ப்போம். சீக்ரெட் லக்கி பிளாக் வர போகுது. சீக்ரெட் லக்கி பிளாக் எங்க வந்துட்டு இருக்க? சீக்ரெட் லக்கி பிளாக் இந்த வருதுங்க. கோல்டுல வருது. சூப்பர் கோல்டு சீக்ரெட் லக்கி பிளாக். லோஸ் வேஸ்ட். இதை வாங்க மாட்டேன். இன்னொரு சீக்ரெட் வந்து லவாக்கா சட்டூர்னி. அவன் வந்து வெறும் 300K தான். அதனால அவனையும் வாங்கல. மேல ஓபன் பண்ண எல்லாத்தையும் வித்து விட்டுருவோம். ஒரே ஒரு பேஸை வச்சுக்கிட்டு குட்டிப்பாம் இல்லாதனால அவன் இருந்தாலும் அவன் பாட்டில் கலெக்ட் பண்ணி இதெல்லாம் வித்துருவான். நான் வெளியில நின்று பார்த்துட்டு இருப்பேன். ஆனா அவன் இல்லாதனால பாருங்க, நம்மளே எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பேஸ் வேற ஃபுல் ஆகுது. ஒரு வாட்டி பிளாக் வாங்கடா, 2வது வாட்டி ஃபுல் ஆகுது. பேஸ் மொத்த பேஸும் ஃபுல் ஆகுது. நானும் ஓபன் பண்ணி டெலிட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். எதுவுமே எடுத்த மாதிரி தெரியல. இப்போ வரைக்குமே ஒரே ஒரு அந்த முதல குட்டியும் அந்த டோட்டோ சகுர் மட்டும் தான் கிடைச்சிருக்காங்க. வேற ஏதாவது நல்லதா கிடைக்குதா பார்ப்போம். இப்போ இன்னும் ஓப்பன் ஆகிறதுக்கு 1/2 மணி நேரமா. இதனால தாங்க இந்த பிளாக்லாம் வாங்குறது இல்லை. இவன் சீக்கிரட் இருந்தாலும் வாங்கிட்டேன். ஸோ மற்ற பிளாக்லாம் போறான்னு பார்த்தீங்களா? அந்த மித்திக்கல், காட்லி,
அவனுங்கெல்லாம் போறானுங்கள, அவனுங்கெல்லாம் வாங்கணும்னு வைங்களேன், அப்படியே போய் பேச அடைச்சு போனுங்க. அடுத்த பெட்ட வாங்க முடியாம பண்ணிடுவாங்க. பக்கத்துல வந்து தீர்த்து போதே 3 ஸ்பின்ல நம்ம வந்து 2 ஸ்பின்ன 1 ஸ்பின்ன பண்ணியாச்சு, இன்னொரு ஸ்பின்னையும் பண்ணியாச்சு. பக்கத்துல வந்து நின்று வெறுப்பேறுது. ஒண்ணு கொஞ்சம் தூரமாவது நிக்கலாம்ல, எல்லா வாட்டியும் பக்கத்துல நின்று 55% தான் ஈஸியா கிடைக்குமா, அதனாலதான் பக்கத்துல இருக்கு.